பை த டைம் தேர் 40 குழந்தைங்கள்லாம் வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் என்ன பிரயோஜனம், யாருமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்னுக்குள்ளே போகிறாங்க. இல்லைனா இன்னும் சில பெண்கள் வந்து டாக்ஸிக் பேரண்டிங்குள்ளே போய் அந்த குழந்தைய தன் கண்ட்ரோல்லே வச்சுக்கணும்னு நினச்சி அவங்க குழந்தையோட வாழ்க்கையும் கெடுக்கிறாங்க. இதை பற்றி நான் இன்னொரு பதிவில் பேசியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போகும்போது கடைசியில் இது எல்லாமே தவறாக கொண்டு போய் முடிச்சிருது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப் இருந்தது. இப்போ இந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி எங்களுடைய குடும்பமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லோரும் கை கோர்த்துட்டு நாங்களாம் வந்து சந்தோஷமாக செய்கிறோம் அப்படிங்கிற கூட்டு கொடுத்தன முறைகள் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஏன் இருந்ததுன்னா, ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க சார்ந்து தான் வாழ்ந்தாக வேண்டியது இருந்தது. அந்த குடும்பத்தில் ஒருத்தங்க தான் சம்பாதிப்பாங்க, மிச்சம் ஒரு மூத்த அண்ணன் சம்பாதிச்சாருன்னா மிச்சவங்க எல்லாம் அவங்கள சார்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் இருந்தோம். ஸோ அதனால் ஒரு சார்ந்து வாழ்தல்ன்றது இருந்தது. கூட்டு கொடுத்தனமாக இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து சமையல் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருந்தது. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து குளோபலைசேஷன் வந்தாச்சு. இப்போது ஒவ்வொரு குடும்பமும் குருவி கூடு மாதிரி தனித்தனியாக அவங்கவுங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பெண்களும் ஈக்குவலாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இன்னொருத்தங்க மேலே சார்ந்திருத்தல் அப்படிங்கிறதே இங்கே நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது. நம்ம ஃப்யூச்சரை நோக்கி போகணுமா, பாஸ்ட்டை நோக்கி போகணுமா, வளரணுமா, இல்லை அப்படியே வந்து இன்னொரு பின்னாடியே போயிட்டுருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ முன்னாடி இந்தியா இருந்தது வந்து கலெக்டிவிஸ்டிக் சொசைட்டியாக இருந்துச்சு. இப்போ யூஎஸ்லாம் இண்டிவிஜுவலிஸ்டிக் சொசைட்டியாக இருந்தது. அதுக்கு நான் யூஎஸ் மாதிரி குழந்தைய பெற்றோமா, க்ரஷில் போட்டோமா, அவங்க வேலையை பார்த்தோமா அப்படின்னு கண்டிப்பாக இருங்கன்னு சொல்லவே இல்லை. இந்த எக்ஸ்ட்ரீமை விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடாது. தெர் ஷுட் ஆல்வேஸ் பி அ பேலன்ஸ். குழந்தைங்களுக்கு அவங்கள வேறு உயிர், அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள நம்ம நல்லபடியாக வளர்த்துட்டு, அவங்களுக்கான ஸ்பேஸ்னால் ஒரு குழந்தை குருவி கூட அந்த நேரத்தில் வந்து பிறந்து கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு வந்து எப்போ அதை வந்து தனிமையாக விடணும்னு தெரியும். அப்போது அது மாதிரி விட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்குன்னு என்ன லைஃப் இருக்குங்கிறத ஒரு பெண் இப்போ எப்படி மோஸ்ட்டாக இன்றைக்கி வந்து ஆண்கள் சம்பாதிக்கிறாங்க, பெண்களும் வந்தாலும் இன்றைக்கி ஆண்கள் தான் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. ஸோ பெண்களுடைய பிரதானமான விஷயமே வந்து அந்த சமையல் கட்டு அப்படிங்கிறத வந்து இதுதான் உங்களோட முக்கியமான பண்பா, உங்களோட ஸ்கில்ஸான்னு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி சின்ன சின்ன முடிவுகளை கூட இன்றைக்கி பெண்கள் எடுக்க முடியறது கிடையாது. இதில் நிறைய பேர் நான் என்னோடய கவுன்சிலிங்கில் பார்த்துருக்கேன், என்னோடய ஃபேமிலியில் பார்த்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு மட்டுங்க நான் தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு சமைக்கணும், நான் தான் கொடுக்கணுன்றதுக்காகவே நிறைய விஷயங்கள் அவங்களோட உண்மையாக அந்த பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி என்ன திறமை இருந்தால் அவங்க ஒரு ராக்கெட்டை கூட லான்ச் பண்ணியிருக்கலாம். அந்த திறமை இன்றைக்கி நம்மளோட கண்ட்ரிக்கு கிடைக்க முடியாமல் போயிடுச்சு. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க கரண்டியை கையில் பிடிக்கணும்னு நினச்ச ஒரு முடிவால் தான். ஸோ உண்மையாக உங்களோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்ற எபிலிட்டி என்ன அப்படிங்கிறதுல தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்த சமைக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து இன்றைக்கி நிறையா மெய்ட் சப்போர்ட் வந்தாச்சு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குக்கை வேலைக்கு வைக்கணுன்னாலோ, ஏன் உங்களுக்கு மேல் வேலை செய்கிறதுக்கு ஒரு வேலையை வைக்கணுன்னாலே ஐயோ கிடையாதுங்க நானே தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிற பெண்கள், அப்படி பண்ணலன்னா ரொம்ப குற்ற உணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு அவங்களும் அவங்களுமே கில்ட்டாக ஃபீல் பண்ணிப்பாங்க, அம்மாவும் ஃபீல் பண்ணுவாங்க, மாமியாரும் ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஐயோ இதுக்கு என்னம்மா 2 பேர் இருக்கிறதுக்கு எதுக்குமா உனக்கு வேலை, அவங்களெல்லாம் உள்ளே விட்டால் என்ன நடக்கிறது, அவங்களாம் எப்படி சமைச்சு போடுவாங்க, அன்பு இருக்குமா அந்த சமையலில், இந்த மாதிரிலாம் பேசி 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 அவங்களால வேலையும் இதையும் இது பண்ண முடியாமல் ஓவர் ஸ்ட்ரெஸ் அண்ட் பர்ன் அவுட் ஆகி இது தேவையா அப்படிங்கிறத ஒரு யோசிக்கணும். டெலிகேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான திறன். அதாவது என்னுடைய வேலை என்னோட மூளைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நான் எதில் போட போகிறேன், நீங்கள் வேலைக்கு தான் போகணுன்னு கிடையாது, உங்கள் ஸ்கில்ஸை தான் இது பண்ணணுன்னு கிடையாது. ஐ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். நான் பாட்டுக்கு நான் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறதோ இல்லைனா என்னுடைய இது நான் ஏதாவது பண்ணுறதோ என்னோடய ஹாபிஸோ நான் பண்ணுறேன். மிச்ச நேரத்தில் நான் இதை தான் செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு கிடையாது. உங்களுக்கு ஒருவேளை பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வந்து ஒரு வசதி இருந்தது அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மெய்ட் சப்போர்ட் எடுத்துக்கலாம், ஒரு சமையல் செய்கிறவங்கள நீங்கள் வந்து ஆக்கிபை பண்ணலாம். இதுக்கு என்ன தடையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கள் மாமியார் விட மாட்டாங்க, எங்கள் அம்மா விட மாட்டாங்க கிடையாது. உங்களுடைய ஓன் பிலீஃப் சிஸ்டம் தான் இதுக்கு தடையாக இருக்குது. தட்ஸ் பிகாஸ் யூ பீன் brought up that way. நீங்கள் சமையல் விஷயத்தில் மட்டும் நீங்கள் வேறு யாராவது விட்டினா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயத்தில் வந்து குழந்தைங்க வளர்ப்புலேயும் சரி, நீங்கள் வந்து குழந்தை வளர்க்குறதுக்கு ஒரு மேடு வச்சிங்கன்னா இவ்வளோ மோசமான ஒரு தாய் இருக்க முடியுமா அப்படின்னு இன்றைக்கி பேசுகிறவங்க இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்கு அங்கெல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நம்மளே தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இதெல்லாம் ஏன் செஞ்சோன்னு நீங்கள் நினைக்காமே கண்ணை மூடிடுவீங்க. பட் நம்மளுடைய வாழ்க்கை இதுதானா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் வந்து பெண்கள் வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் வந்து பெண்களுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறது அவங்கள தெரியாமலே தான் இன்றைக்கி வந்து பியூட்டி விஷயத்தில் அவங்கள வந்து ஃபுல்லாக லைக்க வைக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் இன்றைக்கி ப்ளே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்களை வந்து டேம்சல் இன் டிஸ்ட்ரெஸ் மாதிரி, நான் வந்து கஷ்டத்தில் இருப்பேன், என்னை வந்து ஒரு ராஜகுமாரன் தான் வந்து மீட்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக நான் பாசிவாக இருப்பேன், நீ தான் என்னை டாமினேட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனப்பான்மையில் இன்றைக்கி பெண்கள் இருக்கிறதுனாலேயே
நிறைய பேர் வந்து அவங்கள தவறாக க்ரூம் பண்ணி இன்றைக்கி வந்து அவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்லையுமே சீரழிக்கப்படுறாங்கன்னு சொல்ல முடியும். இது வந்து மேரிட் உமனும் இதில் மாட்டிக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற கான்செப்ட் என்ன? நான் ஈக்குவலாக வந்து ஒரு டாமினேட் பண்ண முடியாது, நீ ஏன் ப்ரப்போஸ் பண்ண முடியாது, நீ ஏன் எனக்கு இது வேணும்னு சொல்ல முடியாது, நீங்கள் ஏன் வந்து இன்னொருத்தங்களை பார்க்கக்கூடாது, எதுவுமே ஒரு பெண் பண்ணக்கூடாது, ஒரு நல்ல பெண்ணுக்கான அடையாளம் அது கிடையாது, நீ சப்மிட் ஆகணும், உனக்குன்ற உணர்வுகள், உனக்குன்னு ஒரு ஆசை, உனக்குன்னு ஒரு செக்ஷுவல் நீட்ஸ் கூட உனக்குன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு வளர்க்கப்பட்டதுனால தான் இன்றைக்கி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான நிறைய பேர் இன்றைக்கி வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் விமன் அண்டர்ஸ்டாண்ட் தேர் நீட்ஸ், இது தவறுமில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் போதே அவங்களுக்கு நிறைய லிபரேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் சொல்லும் போது நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் பிடிக்காமல் கூட போகலாம். ஆனால் இதே இது 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க நீங்கள் எப்படி இங்கே மாறி இருக்கீங்க, நம்ம கலாச்சாரம் எப்படி மாறிட்டே வருது அப்படிங்கிறது வந்து நம்ம சிவிலைஸ் ஆகிறதுக்கான முதல் விஷயம். நீங்கள் அடாப்ட் ஆக போகிறீங்களா, இல்லை டைனோசர் எவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தாலும் அது ஒரு கட்டத்தில் எக்ஸ்டின்ட் ஆகிடுச்சு, அந்த மாதிரி அடாப்ட் ஆகாமல் நீங்களும் வந்து போகிறீங்களா? இது உங்களை மட்டும் வந்து இது கஷ்டப்படுத்தாது, இது உங்களுடைய சந்ததியர்கள், உங்கள் சமுதாயம், வரப்போகிற குழந்தைங்க எல்லாமே இப்படி தான் லேர்ன் பண்ணுவாங்க. ஒரு அம்மா, ஒரு பெண் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்களும் போய் அவங்களும் கஷ்டப்படுவாங்க. அவங்கள நீங்கள் கைக்குள்ளே வச்சு அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்துவீங்க. ஸோ இதை கேட்டுட்ருக்கிற ஒரு நடுத்தர வயது பெண்களாக இருக்கட்டும், ப்ளீஸ் ஸ்டார்ட் திங்கிங். நம்ம வந்து நம்மளோட லைஃப்பில் என்ன செய்யணும், நம்மளுடைய பொழுதுபோக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு திறமைகள் என்ன இருக்குது, நம்ம என்ன செய்யலாம், அவி புட்டிங் மை எஃபர்ட் இன் த ரைட் டைரக்ஷன். இது வந்து நம்மளை வந்து ஒரு பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஒரு மாயை வலையில் இருக்கோமா, அதுக்கு நீங்கள் பாசமே கொடுக்காதீங்க, நீங்கள் டிவி பார்த்துட்டு ஜாலியாக இருங்க, கிளப்புக்கு போங்கன்னு நான் இங்கே சொல்ல வரலைங்க. எல்லாமே பேலன்ஸ். ஆர் வி புட்டிங் த ரைட் எஃபர்ட் அட் த ரைட் பிளேஸ்? இந்த மாதிரி யோசிங்க. பெண் இது மட்டும் ஓவர் டூ பண்ண வேண்டியதில்லை. பேரண்டிங்கை ஓவர் டூ பண்ணுறது, ஒரு நல்ல தாயாக இருக்கிறது தான் என்னுடைய முத்திரைன்னு நினைக்கிற எத்தனை இன்றைக்கி 25 வயசு பெண்கள் கூட எனக்கு கவுன்சிலிங் சொல்ல போது ரொம்ப மன வேதனையாக இருக்குது. நான் ஒரு நல்ல மதர்னு பேர் எடுக்கணும், நான் ஜென்டில் பேரண்டிங் பண்ணணும், நான் இந்த மாதிரி கிளாஸ்க்கு போகிறேன், அந்த மாதிரி கிளாஸ்க்கு போகிறேன்னு சொல்கிறது. ஸோ எஸ், யூ ஹேவ் டு டூ பேரண்டிங். இஃப் யூ ஹேவ் த ரைட் ஆட்டிடியூட், உங்களால் அதை கண்டிப்பாக பண்ண முடியும். அதை விட்டுட்டு இதுதான் அப்படின்னு உங்கள் மேலே சில விஷயங்களை வந்து இன்றைக்கி சமுதாயம் முத்திரை குத்திருக்கு. அதை வந்து சமுதாயம் வந்து நீங்கள் அதிலேருந்து வந்தீங்கன்னா உங்களை யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. வெதர் ஆர் யூ அக்செப்டிங் யுவர் செல்ஃப் ஃபார் ஹூ யூ ஆர்ன்றது தான் இங்கே கொஸ்டின். செல்ஃப் அக்செப்டன்ஸ் வந்த எந்த ஒரு விமனுக்குமே என்ன சமுதாயம் என்ன இப்படி செய்யுது அப்படி செய்யுது அப்படிங்கிற பிளேமிங் டெண்டன்சி இருக்காது. அவங்களால கண்டிப்பாக ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும். அந்த மாதிரி பெண்களை இந்த சமுதாயம் போற்ற தான் செய்யுது, புகழ தான் செய்யவும் செய்யுது. ஸோ இந்த பதிவில் வந்து கொஞ்சம் சட்டிலான விஷயங்களை தான் நம்ம பேசியிருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் வந்து இங்கெல்லாம் பேசியிருக்கோம். இன்னும் நிறைய பெண்கள் வந்து நான் அப்படியே சமைச்சு போட்டு ஒரு தீபாவளி வந்துருச்சுன்னா அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இந்த பட்சணம் செய்கிறேன், இதெல்லாம் அவங்க சந்தோஷம் தான், செய்யலாம். பட் இதை வந்து நம்ம டெய்லி இந்த மாதிரி செய்யணும், 2 பொரியல் வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னோட பிரதானமான கடமைன்னு நம்ம நினச்சி நம்மளே ஒரு விலங்கு போட்டுக்கிறோமா? இல்லைனா நான் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுக்கு நான் நிறைய இடத்துல வந்து நிறையா ட்ரீட்மெண்ட் எடுத்து அதிலே என்னோட இதை போக்கிக்கிறேன்ற பெண்களாக இருக்கட்டும், அவங்களையுமே இந்த கொஷின் நம்ம கேட்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து உங்களை சமுதாயம் ஏதோ ஒரு இடத்துல ட்ரிக் பண்ணி உங்களோட ரியல் எபிலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸை தெரிய விடாமல் பண்ணிகிட்டு இருக்குதுன்னா தட் இஸ் நத்திங் பட் அந்த விலங்கு நீங்களே உங்களுக்கு போடப்பட்டது தான்ற உணர்ந்து இந்த சட்டில் சோஷியல் கண்டிஷனிங் ஆஃப் உமன் ஆஸ் அ ஜெண்டரை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்தோன்னா கண்டிப்பாக இந்த உலகம் வந்து ரொம்ப பெரிய விஷயங்க, பெருசு. அதை நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை தான், அதை நம்ம எப்படி வந்து ஒரு பேலன்ஸ்டாக லைஃப்பை லிவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சீக்கிரட்டை நீங்கள் உணர முடியும். உங்களோட பிள்ளைங்களுக்கும் வந்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தாயாகவும் இருக்க முடியும். இதுக்கு புரட்சி பெண்ணாக இருக்கணும்னு தேவையில்லை, ஒரு மிரட்சியான பெண்ணாக இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இதை வந்து செய்ய முடியும்னு நினைக்கிறேன். இன்னொரு இந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான பதிவில் உங்களை பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த பதிவை வந்து நிறையா பெண்களுக்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு சிலராது இதிலேருந்து புரிஞ்சுக்கிட்டு இதுலேருந்து வெளியில் வரந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக காமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.